தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோர் மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை மாற்றிக்காகவும், சிவராஜன் ஜான்சராணி குழந்தை வரம் பெற்றமைக்கு லூர்தன்னைக்கு நன்றியாகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி சுற்றுலா பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டியும், இமாக்குலேட் சபை லூர்தன்னை மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும், அருட்சகோதரிகளின் உடல் உள்ள நலன் வேண்டியும், போனே அந்தோனிசாமி, எழன் தெழார்த்தன், ஜீன் ராம்பியர் தெழார்த்தன் ஆரோக்கியமரி ஆண்மையிலை வாட்சிக்காகவும், சேஷல் லெஸ்லின் பிறந்த நாளில் நன்றி எறிதலாகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மையிலை வாட்சிக்காகவும், பங்கிராஸ் 5ஆம் நினைவு நாளில் அவருடைய ஆண்மையிலை வாட்சிக்காகவும், பூபாலன் குளோரி திருமண நாளில் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பிலோமின்தாஸ் ஆண்டனி ஜான் பிறந்த நாளில் நன்றியாகவும் நன்றாக படிக்கவும் இறையாசர் வேண்டியும், இளப்பெண்களுக்கு சமுதாயத்தில் பாதுகாப்பு வேண்டியும் உடல் நலம் பெறும்படியாகவும், முருகன் 3ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆண்மையிலை மாற்றிக்காகவும், அருட்தந்தை ஏ பிரான்சிஸ் சேவியர் ஆண்மையிலை மாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் உள்ள பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பலியில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை இனி அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எத்தகைய இடுக்கண்களிலும் உம்மை கூவி அழைப்போருக்கு செவி சாய்ப்பவர் நீரே என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் உம் திருமுன் குழுமி வந்துள்ளோம். எங்களுக்கு உம் அறநெறிகளை கற்பியும். அன்பு செய்வதே எல்லாவற்றிலும் மேலான கட்டளை என்பதை உணர்ந்து உம்மோடும் இமையலாரோடும் உறவு கொண்டு வாழ அருள் புரியும். உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3,
இறை வார்த்தைகள் 1-11 முடிய. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்க ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்கு ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்போர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்திருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் பாறையாகி ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாக வளரும் மீட்பரும் அவரே, என் கேடயமும் புகலிடமும் அவரே. பல்லவி. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர், அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. பல்லவி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. உயிருள்ள இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே,
ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்தந்த காலத்தில் அது தானாக நடக்கும். எனவே தடி கொண்டு எதை அடித்தாலும் எதுவுமே நடக்கப் போவதில்லை என்பதனை இன்றைய முதல் வாசகத்திலே சபையுரையாளர் தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எல்லாவற்றுக்கும் காலம் இருக்கின்றது. எனவே உங்கள் வாழ்வில் நடப்பதை குறித்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அந்தந்த காலத்தில் அது நடந்தேறும் என்பதனை சபையுரையாளர் குறிப்பிடுவது போல நம் வாழ்வில் நடப்பது எல்லாமே இறைவனுடைய அருட்காரியம். எனவே அதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்வில் நாம் செயல்படுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இந்த திருவழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பல வேளைகளில் இது என்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டதே, அது நடந்துவிட்டதே என்று பல மன கவலைகளை நாம் கொண்டிருக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மன கவலைகளை எல்லாம் நாம் நம்மிடமிருந்து அப்புறப்படுத்த இந்த திருவழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஏனென்றால் எது நடக்கின்றதோ அது அந்தந்த காலத்தில் இறைவன் குறித்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய வாழ்விலே எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. அந்தந்த காலத்தில் அது நடந்தே தீரும் என்பதனை தெள்ள தெளிவாக சபையுரையாளர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களையும் மக்களையும் பார்த்து குறிப்பிடுகின்றார். உங்களுடைய உயரத்தில் ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ உங்களால் முடியுமா? எல்லாமே இறைவனுடைய திட்டத்தின்படி நடந்தேறுகின்றது. உங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழ வேண்டும் என்றால் கூட அது இறைவனுடைய திட்டமாகத்தான் இருக்க முடியும் என்பதனை இறைமகன் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுவது போல நம்முடைய வாழ்வில் நடப்பது எல்லாமே இறைவனுடைய செயலாகவும் அந்த செயலின் வழியாக இறைவன் அரும்பெரும் காரியங்களை நம்முடைய வாழ்வில் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதனையும் உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் கவலைப்படுவதால் எதையுமே நாம் சாதிக்க முடியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கவலையினால் நம்மை நாமே கொன்று விடுகின்றவர்களாக, கொலை குழிக்கு அழைத்து செல்கின்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். எனவே இறைவனுடைய அந்த வல்லமை நம்முடைய வாழ்வில் தக்க காலத்தில் பலன் தரக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது என்பதனை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் வாழவும், நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகளை குறைத்து கொண்டிருக்கின்ற மன கவலைகளை அகற்றி இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அந்த இறைவன் நமக்கு தேவையானவற்றை தகுந்த நேரத்தில் தக்க காலத்தில் செய்வார் என்பதனை உணர்ந்து வாழவும் நாம் முற்படுவோம். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உம் மக்களாகிய நாங்கள் உம் திருமண் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை தயவாயேற்றருளும்.
பிள்ளைகளுக்குரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் தேடுகின்ற நன்மைகளை இத்திருவர் சாதன பரிமாற்றத்தால் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னால் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதரை படைத்தது போல் இரக்கத்துடன் அவர்களை சீர்படுத்தவும் திருவுளமானீர். எனவேதான் படைப்புகள் எல்லாம் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு போற்றுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரு மனத்தோராய் உம்மை வாழ்த்துகின்றனர். ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் சொல்லுவதாவது: பரிசுத்தர், 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 மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, இந்த வழியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சியின் வழியாம் கண்டு ஜெபிக்கவிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க முயன்றாடுகின்றோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த வழியின் வழியாக தங்களுடைய நல்வாழ்விற்கான வரங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் வேண்டி விரும்பி கேட்கின்ற பொழுது அவர்கள் மீது அருளையும் ஆசிரியையும் பொழிந்து உடைய மக்களை வழி நடத்துமாறு முயன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, முடிவில்லா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்திருமாறு ஒரு நாட்டில் எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னுடன் எழுந்தருளி வர நான் கல்வியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன், எனது ஆன்மா விடுதலையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூயாமையாக நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தி அருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு
எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும், பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நல்லாயனாகிய இறைவா, இத்திருவுணவினால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது உதவியை தொடர்ந்து அளித்தருளும். நாங்கள் கைமாறு கருதாமல் கடமை உணர்வோடு ஒருவருக்கொருவர் பணிபுரிவதில் மகிழ்ச்சி காணவும், மிக சிறியவற்றிலும் அது நம்பிக்கைக்குரியவர்களாக வாழவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைக்கரப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்கள் நாங்கள் பொறுப்பதற்கும் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமைகளுக்கு ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருடுதேமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருடுதேமே, என் ரட்சணையுமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும்.
எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்க.